அதாவது கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் தற்போது ஆஜராகியிருக்கிறார்கள். கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ என்பது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. அந்த வகையில் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் தாவேகாவை சார்ந்த பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மற்றும் CDR நிர்மல்குமார் ஆகிய 3 பேரும் தற்போது தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தற்போது ஆஜராகியிருக்கிறார்கள். சற்று முன்பு அவர்கள் சிபிஐ அலுவலகத்திற்குள் சென்றிருக்கிறார்கள். இன்னும் விசாரணை என்பது நடைபெறாத ஒரு சூழ்நிலையில் 3 பேருமே சிபிஐ அலுவலகத்திற்குள் சென்று தற்போது வெயிட் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் கரூரில் 41 பேர் கடந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி நடந்த விஜயினுடைய பிரச்சார கூட்டத்தின் போது 41 பேர் பலியானார்கள். இந்த துயர சம்பவம் என்பது நாடு முழுவதும் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சிபிஐ தற்போது விசாரித்து வருகிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை தொடர்ந்துதான் சிபிஐ விசாரணை என்பது இந்த விவகாரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக 4 பேரும் சிபிஐ தலைமை அலுவலகத்தில், டெல்லியில் இருக்கின்ற தலைமை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தான் இன்றைய தினம் இவர்கள் 3 பேருமே ஆஜராகியிருக்கிறார்கள். விசாரணை என்பது இன்னும் நடைபெறவில்லை. இவர்களை விசாரிப்பதற்காக தனியாக விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகளை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்றம் இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் ஏற்கனவே கரூர் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று நேரடியாகவே விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் அந்த நேரடியாக சென்று விசாரணை நடத்தியதை தொடர்ந்துதான் இந்த 4 பேருக்கும் சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருந்தது. சம்மன் அனுப்பப்பட்டிருந்த இந்த சூழ்நிலை தான் இன்றைய தினம் 3 பேருமே தற்போது தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார்கள். முக்கியமாக பொதுச் செயலாளராக இருக்கின்ற புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மற்றும் CDR நிர்மல்குமார் ஆகிய 3 பேரும் தற்போது தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக சென்றிருக்கிறார்கள். விசாரணை என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விசாரணையை பொறுத்தவரையில் அன்றைய தினம் கரூரில் விஜய் நடத்திய பொதுக்கூட்டத்தில் என்ன நடைபெற்றது, எத்தனை பேர் அந்த பொதுக்கூட்டத்தில் வந்தார்கள், விஜய் எத்தனை மணிக்கு அவர் வருவதாக இருந்தது, எத்தனை மணிக்கு அவர் வந்தார், அங்கு என்ன நடைபெற்றது என்பது பற்றிய விவரங்களை இந்த 3 பேரிடமும் சிபிஐ அதிகாரிகள் குழு கேட்டறியும்.